Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு கோழிக்கோடு ஸ்பெஷல் பால் சர்பத் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான ட்ரிங்க். இது வந்து ரெடி பண்றதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பா வந்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பால் சர்பத் பண்ணலான்னு பார்க்கலாம். பால் சர்பத் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜா சீடு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதையை எடுத்துக்கோங்க, அதை போடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1-2 நிமிஷத்துலேயே வந்து இந்த சப்ஜா விதையெல்லாம் நல்லா வந்து ஜெல்லி மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்பத் ரெடி பண்ணலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு வந்து இந்த சப்ஜா சீட்லாம் வந்து ரெடி ஆகிட்டு நல்லா வந்து ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துட்டு இனி வந்து சர்பத் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் கப்பில் தேவையான அளவு கொஞ்சமாக ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு நன்னாரி சர்பத் ஊற்றலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச 1 கப் அளவு பால் ஊற்றலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்ஜா சீடில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு சப்ஜா சீடை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பால் சர்பத் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பரான ஜில்லுன்னு ஒரு பால் சர்பத் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.